ஞானத்தின் சுரங்கம் ஊற்றெடுக்கும் ஞானம் நுணுக்கமான அறிவாற்றலுடைய அலிநாயகத்திடத்திலே 3 பேர்கள் வருகிறார்கள். 3 பேர்கள் வந்து அலிநாயகத்திடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அலிநாயகமே, எங்களுக்கு மரணித்தவரின் பங்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பங்கிலே இருந்து சரியான முறையில் நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூற அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அலிநாயகம். தீர்ப்பின் விதிமுறைகளை ஒருவர் கூறுகின்றார். எப்படி என்றால் 3 மனிதர்களுக்கும் எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்றால், ஒருவருக்கு பங்கிலே இருந்து அரைவாசியும், இன்னொருவருக்கு 3இல் 1ம், இன்னொருவருக்கு 9இல் 1ம் பங்கு வைக்க வேண்டும் என்றார். அங்கு பிரிக்க வேண்டியது 17 ஒட்டகங்களை என்று கூறிவிட்டு 17 ஒட்டகங்களையும் அறுக்க கூடாது, ஒட்டகத்தின் மேல் கத்தி வைக்கப்படக்கூடாது, சரிசமமான முறையில் 3 நபர்களுக்கும் பிரித்து தர வேண்டும் என்று கூறிவிட்டு அவருடைய பதிலை முடித்தார். சிக்கலான பிரச்சனையான கேள்விக்கு அலிநாயகத்தின் பதிலை எதிர்பார்த்து அரங்கமே காத்திருந்தது. கேள்வி கேட்டவர்களை சிறிது நேரங்கள் தாமதிக்க வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு எழும்பி சென்றார் அலிநாயகம். சிறிது நேரங்கள் கழித்து இன்னும் ஒரு ஒட்டகையுடன் அந்த இடத்துக்கு வருகை தந்தார். வருகை தந்த அலிநாயகம், இந்த ஒட்டகமோ என்னுடையது, இந்த ஒட்டகத்தையும் சேர்த்து பங்கு வைப்போம் என்றார். இதை கேட்ட கேள்வி கேட்டவர்கள் ஆமோதிக்க மொத்தம் 18 ஒட்டகைகள் அந்த இடத்திலே இருந்தது. 18 ஒட்டகைகளையும் நீதமான முறையில் பங்கு வைத்தார். சொத்தில் பாதி கொடுக்க வேண்டியவரை அழைத்தார். 18இல் அரைவாசி 9 ஒட்டகங்கள் வந்தது. அவருக்கு 9 ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். 2வது ஆளை அழைத்தார். அவருக்கு 3இல் 1 பங்கு கொடுக்க வேண்டும். 18இல் 3இல் 1 பங்கு என்றால் 6 ஒட்டகைகள் அவருக்கு வருகிறது. 6 ஒட்டகைகளை கொடுத்து அவரையும் அனுப்பி வைத்தார். 9 to 6 15 ஒட்டகங்கள் முடிந்துவிட்டது. 3 ஒட்டகங்கள் பாக்கி இருக்கிறது. 3 ஒட்டகைகள் மீதம் இருக்க 9இல் 1 பங்கு கொடுக்க வேண்டும். இறுதியானவரை அழைத்தார். 9இல் 1 பங்கு 18இல் 2 வருகிறது. அவருக்கு 2 ஒட்டகைகளை கொடுத்தார். மொத்தம் 17 ஒட்டகைகள் முடிந்துவிட்டது. ஒரே ஒரு ஒட்டகம் மாத்திரம் பாக்கி இருந்தது. அந்த ஒட்டகத்தை பார்த்து கூறினார், இதோ என்னுடைய ஒட்டகம் என்றார். எந்த விதமான சேதாரங்களும் இல்லாமல் அறிவுக்கு புலன்படாத கேள்விக்கு பதில் கொடுத்து ஆச்சரியம் மூட்டினார் அலிநாயகம்.